அனைவருக்கும் வணக்கம். நான் தேவர் இந்து மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர். திம்மராஜபுரம் பாளையங்கோட்டையில பசுமன் முத்துராமலிங்க தேவரின் உருவ படம் இருந்துள்ளது. அதை சில தேச விரோதிகள் பெட்ரோல் குண்டு போட்டு சேதப்படுத்தியுள்ளனர். அதை கண்டித்து 3 நாட்களாக மக்கள் போராட்டத்தில் உள்ளோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், தேசிய தலைவரின் உருவப்படத்தை எரிந்து சேதப்படுத்திய தேச விரோதிகளின் குடியுரிமை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மணிமண்டபம் கட்டி வெண்கல சிலை அமைத்து தர வேண்டும் என்றும் தேவர் இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இதை நீங்கள் அவசர கால அடிப்படையாக எடுத்து கருத்தில் கொண்டு எங்களுக்காக, இந்த கிராமப்புற மக்களுக்காக இதை நிறைவேற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோரிக்கை எங்களுடைய கோரிக்கைகள் 2 தான் சார். எங்களுடைய கோரிக்கைகள் 2 தான் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவுருவ படத்துக்கு பதிலாக வெண்கல சிலை வச்சு தரணும், வெண்கல சிலை அமைத்து தரணும். அப்புறம் 2வது கோரிக்கைன்னா, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்கள மீது குண்டர் தடுப்பு சட்டமும், அப்புறம் அவங்களோட இந்திய குடியுரிமையை பறிக்கணும். இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் போது எங்களோட போராட்டங்கிறது தொடரும் சார். நாங்கள் என்னோட 3வது நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் சார்.